ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா கொச்சினில் இருக்கக்கூடிய ஒண்டர்லாக்கு தான். இங்கே டிக்கெட் ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, அடல்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. சைல்ட்லேயே ஃபாஸ்ட் ட்ராக்னு தனியாக இருக்குது, அதேமாதிரி அடல்ட்டுக்கும் ஃபாஸ்ட் ட்ராக்னு தனியாக இருக்குங்க. அந்த ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் வாங்கிட்டோம்னா நம்ம ரொம்ப நேரமாக லைனில் வெயிட் பண்ண தேவையில்ல ஒவ்வொரு கேம்ஸுக்கும். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் வச்சு நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு கேமை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் நார்மலாக இருக்க டிக்கெட்டை விட அந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி குரூப்பாக அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேர் மொத்தமாக டிக்கெட் எடுத்தோம்னா அதுக்கு அமௌண்ட்டு கம்மி பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்கூல்ஸு, காலேஜு, அந்த காலேஜ் ஐடி கார்டு அந்த மாதிரி அதை வச்சு எடுத்தோம்னா அதுக்கும் அமௌண்ட் கம்மி பண்ணுவாங்க. நாங்கள் காலேஜ் மூலமாக தான் வந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் 786 ரூபா வந்துச்சு ஒரு ஆளுக்கு. மேக்ஸிமம் நார்மலாக பார்த்திங்கன்னா டிக்கெட்டு 1500ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்க்கோட டைமிங் பார்த்திங்கன்னா 11 to 7 o'clock போட்டிருக்காங்க. வாட்டர் கேம்ஸு அப்புறம் ட்ரை கேம்ஸ்க்கெலாம் தனித்தனியாக டைமிங் இருக்குது. அந்த ஒவ்வொரு கேமும் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ட்ரை கேம்ஸ் தான் விளாட போகிறோம். ஏன்னா வாட்டரில் நினச்சிட்டோம்னா நம்மளுக்கு ட்ரை கேம்ஸ்லலாம் விளாட விட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் வாட்டர் கேம்ஸ்லாம் ஒரு மதியானத்துக்கு மேலே தான் ஸ்டார்டிங்கே பண்ணுவாங்க. கைஸ், நம்ம ஒரு வழியாக இப்போ பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். வருண்டா அப்புறம் தெரியல. போதுமாடா? ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு ட்ரை கேம் இருக்காங்க. நல்லா வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேவரிக் கேம் தான் கைஸ். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காதாலாம் செத்துருப்பா. Kawan. இந்த
இந்த கேமில் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சுற்றுறாங்க, ரொம்ப செம்ம பயம் கட்டிட்டாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ் தான், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே போடுறாடி. இப்போ நம்ம கோஸ்ட் ஹவுஸ் எண்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. அவ்வளோவுக்கு ஒன்றும் பயமாலாம் இல்லை, ஏதோ டைம் பாஸ் பண்ணலாம் கொஞ்சம் இதில், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மனு தொடைய தட்டிட முடியலடா. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு ஹைட்லேருந்து கீழே பார்த்தாலே எவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைகீழாக மேலே போய் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு கீழே பாருங்கள், எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள், ரொம்ப பயமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டவரில் நம்ம வந்து அந்த டவரோட உச்சி ஹைட்டுக்கு போகிறோம். அது மேலேருந்து பார்த்தோம்னா அந்த கொச்சின் சிட்டியே தெரியுது, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் ஸ்பீடாக போய் டக்குன்னு மேலே பிரேக் போட்டால் எல்லாம் மேலே பறந்து போகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த கேம். நெக்ஸ்ட்டு இது தாங்க, ரொம்ப பயப்படுறவங்க ஹார்ட் பர்சன்ட்லாம் தயவு செஞ்சு இதில் போயிடாதீங்க. அப்படியே ரொம்ப பயமாக இருந்துச்சு, இதில் செம்ம டெரராக இருந்துச்சு. சாரி கைஸ், நான் வாட்டர் கேம்ஸ் எதுவும் ஷூட் பண்ணல, நான் வாட்டரில் மொபைல் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால தான். வாட்டர் கேம்ஸ் பொறுத்தவரையும் இங்கே அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. நான் பிளாக் தண்டர் போயிருக்கேன், செகண்ட் எதர் தீம் பார்க் தான் வந்திருக்கேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பிளாக் தண்டர்லேயே இங்கே விட அங்கே பெஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே எல்லாமே கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ கைஸ்.